தமிழ் சகா நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு திரை விமர்சனம்ல பார்க்க போகிற படம் வந்து அஜு வர்கீஸ், அன்னர்கலி மரிக்கர், கோகுல் சுரேஷ், கணேஷ்குமார்லாம் நடித்து பேன் இண்டியாவாக ஜெமினி ஃபிலிம் சர்க்கியூட்டோடைய டிஸ்ட்ரிபியூஷனில் வெளியாகி இருக்கிற ககனச்சாரி அப்படிங்கிற படம் தான். அதனால பேர் ககனச்சாரி, வாய்க்குள்ளேயே நுழையாத பேர் அப்படின்னா அது வந்து மலையாளம் ப்ளஸ் சான்ஸ்கிரிட்டில் கலந்துன்னா சந்திரமண்டலம், சந்திரயான் அங்கேருந்து வந்த ஒரு ஆளுக்கு பேர் தான் ககனச்சாரியான். ஸோ இந்த படமே இந்த மாதிரியான ஒரு கதை தான். படத்தோடைய கதை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது இந்த கதை நடக்கிறது வந்து 2030 இப்போ இல்லை, 2030க்கு மேலே. ஆரம்பத்தில் வந்து ஒரு வித்தியாசமான ஒரு விஷயத்தை காமிக்கிறாங்க. என்னென்னா, பெட்ரோல் தட்டுப்பாடுனால மக்கள் எல்லாமே பெட்ரோல்லாம் திருடி அதன் மூலமாக சண்டை பிடிக்கிற மாதிரி, அதனாலேயே வந்து அந்த எலக்ட்ரானிக் வெஹிக்கிள் அப்படிங்கிற அந்த ஒரு விஷயம் படையெடுத்து முன்னே வந்ததுனாலும், இதுக்கப்புறம் இந்த உலகமே ஒரு அழிவின் உச்சத்தில் இருக்கும்போதும் அந்த நேரம் பார்த்து இந்த வேற்றுக்கிரகவாசிகள்னு சொல்லக்கூடிய ஏலியன்ஸ் வந்து உள்ளே புகுந்ததாகவும், அந்த உள்ளே வந்து அவங்க வந்து நிறையா வந்து டாமினேட் பண்ணுற மாதிரியான ஒரு விஷயங்களை சொல்லிட்டு தான் இந்த படத்தை பற்றி ஆரம்பிக்கிறாங்க. இதில் அப்படியே வந்து ஒரு 2 பேர் வந்து ஒருத்தரை பார்த்தோன்னா டாக்குமெண்ட்ரி ஆரம்பிக்கணும் அப்படின்னு சொல்லி போகிறாங்க. அவர் யாருன்னா, அவர் வந்து எக்ஸ் மிலிட்ரி மேன், ஒரு பெரிய பிஸ்னஸ் மேக்னெட்டு. அவர் வந்து தனியாக ஒரு காட்டுக்குள்ளே வந்து ஒரு காட்டேஜுக்குள்ளே வாழ்கிறாரு. அவருக்கு வந்து சப்போர்ட்டிவாக ஒரு உறவுக்கார பையனான கோகுல் சுரேஷ் அப்படிங்கிற ஒருத்தர் இருக்காரு. இந்த கோகுல் சுரேஷ் அப்படிங்கிறவர் யாருன்னா, சுரேஷ் கோபியோடைய பையன். நடிகர் சுரேஷ் கோபி இருக்காரு, ஐ படத்து வில்லன். அவருடைய பையன் தான் இந்த கோகுல் சுரேஷ். தாடி வச்சுட்டு பார்க்குறதுக்கு வந்து ஜப்பி பாய் மாதிரி ஒன்று இருப்பார். அவர் வந்து ஒரு ரோல் பண்ணியிருக்காரு. அப்புறம் கணேஷ்குமார்னு ஒருத்தர், அவங்க வீட்டு செஃப், இந்த ஓனருக்கு வந்து எல்லாமே எடுத்து கொடுக்குது. ஸோ இப்போது இங்கேருந்து உங்கள் ஸ்டோரி ஆரம்பிக்கிறாங்க. இந்த ஸ்டோரியில் என்னென்னா, ஒருத்தவர் வந்து அந்த காலத்து ஆள், அதாவது கேரளாவில் எப்போவுமே வந்து ரொம்பவே கல்ச்சர் ட்ரெடிஷனுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறவங்க. மார்ஷியல் ஆர்ட்ஸு, இந்த கலரி, அதே மாதிரி வந்து அந்த பழைய சாங்ஸு, இதெல்லாம் வந்து இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து அதில் வந்து ஒருத்தவங்கள ஒன் சைட் லவ்வாக அதை பற்றி யோசிக்கிற ஒருத்தர். அவர் வந்து எல்லாத்தையுமே கலைநயத்தோடு பார்க்குற ஒரு ஆள். ரொம்ப ரஃபாக பார்க்குற மாதிரி தெரிஞ்சு அவர் கலைநயத்தோடு பார்க்குற ஒரு ஆள். இன்னொருத்தவர் இந்த செஃப்பாக வரவர், வீட்டு சமையல்காரனாக வரவர் என்னென்னா, அவர் வந்து ரொம்ப ஜாலியான ஆள். காலையில் டீ காஃபி போட்டுக்கணும்னா நைட்டு பப்பு போனோமா, ஒரு பொண்ணை கூப்பிட்டு வந்தோமா, வீட்டில் வச்சோமா அப்படின்னு என்ஜாய் பண்ணோமா, அதுக்கப்புறம் வந்து அதை வந்து அவர் படம் வரைஞ்சாரா இப்படிங்கிற ஒரு ஆள். இதுக்கு இடையில இருக்கிற இந்த கோகுல் சுரேஷ் அப்படிங்கிறவர் யாருன்னா, இவர் வந்து ரொம்ப உண்மையாக ஒரு பொண்ணை சின்சியராக லவ் பண்ணணும், சின்சியராக லவ் பண்ணி அவரை தான் கல்யாணம் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு தாட் ப்ராசஸ் உள்ள ஒரு ஆள். இப்போது இந்த 3 பேருக்கும் உள்ளேயும் நடக்கிற அந்த ஒரு பிரச்சனைகளை பற்றி பேசுகிற படம் தான் இதில் புதுசாக வந்து அனார்கலி மரிக்கர் அப்படிங்கிற வந்து ஒரு லேடி உள்ளே வராங்க. அந்த லேடி எப்படி வராங்க அப்படின்னா, பப்பில் போகும்போது கணேஷ்குமார் உள்ளே வராங்க. அவங்க உள்ளே வந்ததுக்கப்புறம் அவங்க பேச மாட்டேங்கிறாங்க. அவங்க வேற்றுக்கிரகத்து வாசிகளா அப்படின்னு சொல்லி சந்தேகத்தின் பேரில் 2 போலீஸ்காரங்க உள்ளே வராங்க. அவங்க வந்து என்னென்னா, மதத்தை வந்து ரொம்ப பெருசாக கொண்டாடுறவங்க. அவங்க யார் அப்படின்னும் போது, இவங்க அந்த காதலுக்கு மரியாதை படத்தில் வர மாதிரி முத்துப்பேச்சி, முத்துக்கருப்பன், முத்துப்பேச்சி அப்படிங்கிற மாதிரி இவங்க 3 பேர் மாறி மாறி பேசி அந்த பொண்ணை காப்பாற்றிடுறாங்க. இப்போ அந்த பொண்ணு வந்து அந்த பேசுகிற அந்த டிவைஸை வச்சுட்டு அவங்க இந்த ஏலியன் அவங்களோட இருப்பிடத்துக்கு போகணும் அப்படின்னு ஆசைப்பட்றாங்க. இவங்க அதை எப்படி கொண்டு போகிறாங்க அப்படிங்கிறதான் இந்த படத்துடைய ஒட்டுமொத்த கதையுமேவும். முதல்ல இந்த படத்துடைய பாசிட்டிவ் பார்த்துக்கணும் அப்படின்னா, இந்த படத்துடைய விஷுவல்ஸ் வந்து பொதுவாக நம்ம இண்டிபெண்டன்ஸ் டே அப்படிங்கிற ஒரு ஆங்கில படத்தின் மூலமாக தான் இந்த உலகத்தை ஏலியன்ஸ் தாக்க வராங்க அப்படிங்கிற அந்த ஒரு விஷயமே வந்து எல்லாருக்கும் தெரிய ஆரம்பிச்சிச்சு. அதுக்கு முன்னாடியெல்லாம் வந்து பெருசாலாம் எதுவுமே தெரியல. ஸோ இண்டிபெண்டன்ஸ் டே அந்த படத்துக்கு அப்புறம் நிறைய படங்கள் வந்துருச்சு. ஆனால் இன்னமும் இந்த ஏலியன்ஸ் இருக்கா இல்லையா அப்படிங்கிற ஒரு பெரிய ஆராய்ச்சி போய்கிட்டே தான் இருக்குது. அந்த ஆராய்ச்சிக்குள்ளெல்லாம் வந்து இவங்க உள்ளே நுழையவே இல்லை. சிம்பிளாக வந்து ஒரு ஏலியன்ஸு, ஒரு வட்டம் அப்படின்னு சொல்லி ஒரு சிஜி ஒர்க் ஒன்று பண்ணுறாங்க. அந்த சிஜி ஒர்க்கு எங்கே வந்து இது சிஜி, நார்மல் சிஜி அப்படின்னு தெரிஞ்சிடக்கூடாதுன்றதுக்காக ஒரு மாதிரி பிளிஸராக ஒரு விஷயத்தை பண்ணி அந்த சிஜிங்கிற ஒரு விஷயத்தையே வந்து நம்ம லாஜிக்கலாக யோசிக்க விடாமல் ஒன்று பண்ணிட்டாங்க. அதுக்கு வந்து இந்த விஷுவல் எஃபெக்ட்ஸ் டீமுக்கு வந்து ஒரு மிகப்பெரிய பாராட்டுகள். அதே மாதிரி இந்த படத்தில் நடிச்சிருக்க இந்த 4 கதாபாத்திரங்கள், இந்த 4 கதாபாத்திரங்களும் அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட அந்த கதாபாத்திர தன்மை என்ன, வேல்யூ என்ன அப்படிங்கிறத புரிஞ்சு அதை வந்து ரொம்ப அழகாக தத்ரூபமாக செஞ்சுருக்காங்க. அஜு வர்கீஸ் வந்து ஒரு ட்ரெடிஷ்னலான ஆள். ஆனால் அவர் வந்து இப்போ மாடர்னாக பணக்காரராக இருக்கிற ஒரு ஆள். அவர் வந்து எப்படிலாம் இருக்கார் அப்படிங்கிற அந்த ஒரு விஷயம். அதே மாதிரி வந்து சுரேஷ் கோகுல் வந்து ஒரு காதலுக்காக இயங்குகிற ஒரு ஆள், மனிதாபிமானம் உள்ள ஒரு ஆள். இன்னொருத்தர் செஃப்பாக இருந்தாலும் அவர் வந்து பெரிய ஃப்ளர்ட்டிங் ஜாலியாக இருக்கணும் ஒரு ஆள். அப்புறம் அந்த அனார்கலி மரிக்கர் ஒரு இடத்துக்கு போகணும்னு நினைக்கிறாள். ஸோ இந்த 4 பேருக்குள்ளே இருக்கிற அந்த உறவுகளை பற்றி மட்டுமே தான் இந்த கதை சொல்கிறதுனால, இது வெளிப்புற ஒரு பக்கம் இந்த அவுட்டர் சைடு போகுது அப்படின்னாலும் கதை வந்து இன்டோராக போகிறதுனால நமக்கு வந்து பெருசாக இருக்குது. 2 மணி நேரம் 2.25 மணி நேரம் இந்த கதை போகுது. இதில் வந்து ஒரு 3 விஷயத்தை அவங்க கையாண்டிருக்காங்க. முதல் விஷயம் என்னென்னா, இந்த ஸ்கிட் இஸ் ஸ்பூஃப்னு சொல்லுவாங்க இல்லையா, நம்ம சிஎஸ் சமுதவாணன் எடுத்த தமிழ் படம் மாதிரி இவங்க வந்து பழைய மலையாளத்தில் இருக்கிற பழைய படங்களை பற்றியெல்லாம் போட்டு அந்த ஸ்கிட்டு மாதிரியான சில விஷயங்கள்லாம் ஒன்று பண்ணுறாங்க. ஸோ அது வந்து ஒரு ஹியூமர் சென்ஸ்க்கு ஒன்று பண்ணியிருக்காங்க.
அப்புறம் அந்த செஃப்பாக வரவர் வந்து ஒரு விஷயம் பண்ணுறாரு, அது என்னென்னா பிளாக் காமெடி அப்படிங்கிற மாதிரியான ஒரு ரேஞ்சில் ஒரு விஷயத்தை பண்ணுறாரு. இன்னொரு பக்கம் வந்து சுரேஷ் கோகுல் வந்து எமோஷனல் வேல்யூ அப்படிங்கிற அந்த ஒரு விஷயத்தை பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த மூணையுமே கையாண்டு இந்த ஒரு விஷயத்தை பண்ணது தான் இந்த படத்துக்கு ஒரு மிகப்பெரிய ப்ளஸ். அப்புறம் இந்த படத்துக்கு வந்து இசை, இது வந்து ஒரு காமெடி படம், ஒரு கார்ட்டூனு, அதுக்குள்ளே வந்து நிறைய விஷயங்கள்லாம் பேசுகிறாங்க. கரெக்டு. இதுக்கு வந்து எலிவேட் பண்ணி கொடுக்குற ஒரு முக்கியமான பிம்பமாக இருக்கிறது வந்து இசை தான். ஏன்னா இது ஒரு காமெடி படம் அப்படின்றதுனால சும்மா காமெடியாலாம் மியூசிக் போட முடியாது, அந்த கேரக்டர் ஒட்டி தான் அந்த மியூசிக் போட முடியும். இவ்வளோ விஷயங்கள் இதில் ப்ளஸ் இருந்தாலும் இந்த படத்தை ஆடியன்ஸ் வந்து பார்ப்பாங்களா அப்படின்னா அது வந்து ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறி தான். காரணம் என்ன அப்படின்னா, இந்த படம் வந்து முழுக்க முழுக்க மலையாளத்தில் சப்டைட்டில் தான் நாங்கள் பார்த்தோம். இவங்க சொல்ல வர விஷயங்கள் எல்லாமே வந்து எத்தனை பேருக்கு புரியும் அப்படிங்கிறது தெரியாது. ஏன்னா இது அந்த ஊர் நேட்டிவிட்டிக்குள்ளே நடக்கிற ஒரு கதை. ஸோ அந்த ஊர் நேட்டிவிட்டிக்குள்ளே நடக்கிற ஒரு கதையை அந்த ஊர் மக்கள் வேணால் கொண்டாடலாமே தவிர, எல்லா கலாச்சாரத்தையும் தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்படுறவங்க வேணால் கொண்டாடலாமே தவிர, வேறு ஒரு கலாச்சாரத்தில் பழகி போன ஒருத்தவங்க அந்த கதையோட எப்படி கனெக்ட் ஆவாங்க அப்படிங்கிறது ஒரு பெரிய சந்தேகமான ஒரு விஷயம். மோஸ்ட்லி யாருமே கனெக்ட் ஆக மாட்டாங்க. இது ஒரு மைனஸ். அதுக்கடுத்து ஒரு மிகப்பெரிய மைனஸாக பார்க்கப்படுற ஒரு விஷயம் என்னென்னா, இவங்க உளவியலாக சில விஷயங்களை பற்றி பேசுகிறாங்க. உளவியலாக பேசுகிற அளவுக்குலாம் இங்கே அவனுக்கு 1008 பிரச்சனை ஓடிக்கிட்டு இருக்குது. அவன் வந்து உட்காந்து படம் பார்க்கணும்னு ஆசைப்படுறதே வந்து இருக்கிற பிரச்சனையாக மறந்து ஒரு 2 மணி நேரமாக சிரிக்கணும்னா, அங்கேயும் வந்து நீங்கள் உங்கள் பிரச்சனையை பற்றி பேசுனீங்கன்னா நாங்கள் இப்போ எங்கள் பிரச்சனை போய் நான் எங்கே போய் பேசுகிறது அப்படின்னு தான் கேட்பாங்க. ஸோ இது அடுத்த ஒரு பிரச்சனையாக இருக்குது. அப்புறம் முக்கியமாக வந்து இந்த படம் பார்க்கும்போது எத்தனை பேருக்கு புரியும் அப்படின்னு ஒரு கேள்வி இருக்கு இல்லையா? இந்த படத்தினால என்ன சொல்ல வராங்க? நீங்கள் ஏலியனை வந்து கூப்பிடுறீங்க, அதை கொண்டு போய் காப்பாற்றி விட்றீங்க, என்ன சொல்ல வரீங்க? இதை சொல்கிறதுனால என்ன உங்களுக்கு பெனிஃபிட் கிடைச்சிருச்சு? ஒன்றுமே இல்லையே. நீங்கள் ஒரு படம் எடுக்கிறீங்க, வித்தியாசமாக எடுக்கிறீங்க, கல்ட்டு, கிளாசிக்கல், ஃபிலிம் நோயர், இந்த மாதிரி பல டெக்னிக்கல் பேரை வச்சு நீங்கள் படம் எடுக்கலாம். பார்க்குறவங்க காசு கொடுத்து பார்க்குறவனுக்கு வந்து படம் நல்லா இருக்கான்னு நல்லா இல்லையா அதானே ரிசல்ட்டு. அவனை பார்க்கும்போது நல்லா இல்லைன்னு அது நல்லா தான். அது மாதிரி தான் இந்த ஒரு படமும். இது பார்க்கும்போது அவ்வளோ பெருசாக இருக்கிற மாதிரி தெரிஞ்சாலும் ஒன்றுமே இல்லை அப்படிங்கிற ஒரு விஷயம் தான். ஊரிக்க வெங்காயத்தில் ஒன்றுமே இல்லைங்கிற கதையாக தான் இந்த படத்துலேயே இருக்குது. நம்ம இன்னும் கொஞ்சம் டீப்பாக யோசிச்சோம்னு வச்சுங்களேன், இந்த படத்துடைய கதையை எடுத்துக்கோங்க. இது மாதிரி கதை உலகத்தில் வந்ததே கிடையாதா அப்படின்னா ஏகப்பட்ட கதைகள் வந்திருக்கு. நம்ம ஊரில் காதல் தேவதைன்னு ஒரு படங்க, சிரஞ்சீவி, ஸ்ரீதேவி இவங்களாம் நடிச்சிருப்பாங்க. அந்த படத்தில் வந்து பார்த்திங்கன்னா, அதாவது ஸ்ரீதேவி வந்து இந்திரலோகத்தில் இருப்பாங்க. அந்த இந்திரலோகத்திலேருந்து பூலோகம் வந்து அப்படியே தோழிகளோட சுற்றுப்பிரயாணம் போகும்போது அந்த இந்திரலோகத்தில் கொடுத்த மோதிரத்தை கீழே விட்டுருவாங்க. விட்ட உடனேவும் இந்திரலோகத்தில் போகும்போது அந்த இந்திரலோகத்தில் அவர் விடமாட்டார் உள்ளுக்க. அதனால் வந்து அவர் பிரம்மா உள்ள விடாதனால திருப்பி கீழே வந்து அந்த மோதிரத்தை எடுத்துக்கணும், 30 நாளுக்குள்ளே வரலைன்னா உன்னை வீட்டுக்குள்ளே சேர்த்துக்க மாட்டேன் அப்படின்றவர். இப்போ அந்த மோதிரத்தை வந்து சிரஞ்சீவி வச்சுருப்பார். இப்போ சிரஞ்சீவிகிட்டேருந்து அந்த மோதிரத்தை எப்படி வாங்குறாங்க, எப்படி பூலோகத்துக்கு போகிறாங்க, இது வந்து இதுக்குள்ளே நடக்கிற காதல் என்ன, சேர்த்து வச்சிட்டாங்களா இல்லையா அப்படிங்கிறதான் அந்த படத்தோட கதையும். இந்த கதை தான், இதே கதையை தான் இங்கேயும் எடுத்து வச்சுருக்காங்க. இதுக்கு இடையிலேயே வந்து கோய் மில் கையான்னு ஒரு ரித்திக் ரோஷன் படம் ஒன்று இருக்குது. அந்த படம் வந்து பெருசாக தெரிஞ்சதுக்கு வாய்ப்பு இல்லை. ஆனால் அதுக்கு அடுத்த பார்ட்டாக வந்தது தான் கிறிஷ். அந்த படத்துலையும் ஏலியனாக ஒருத்தர் உள்ளே வருவான், அவனை காப்பாற்றுறதா ஒரு வேலையாக இருக்கும். அந்த வேலையை வந்து முடிச்சதுக்கப்புறம் அவங்களை அனுப்பிச்சி விடுவாங்க. ஸோ இந்த எமோஷனல் பாண்டிங்கு எல்லா படத்துலையும் வந்திருக்கு. இதை வந்து 2030ன்னு சொல்லியிருக்காங்க, அவ்வளோதான் வித்தியாசம். மற்றபடி இந்த வந்து ஆஹா ஓஹோ இந்த மாதிரி ஒரு கதை உலகத்தில் எங்கேயுமே சொன்னதே கிடையாது அப்படின்லாம் ஒன்றுமே கிடையாது. 1008 கதை வந்திருக்கு, இந்த கதை வந்திருக்கு. இந்த கதைக்கு உண்டான பின்னணி வந்து வித்தியாசமாக இருக்கிறதுனால வேணால் இந்த படம் வித்தியாசமாக தெரியலாம். ஆக மொத்தத்தில் இந்த படம் யாருக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா, இந்த அதிபுத்திசாலிகள், அளவுக்கு அதிகமான புத்தகங்கள் வாசிப்போங்க, இந்த நிறைய வார்த்தைகள் போய் இது வேர்ல்டு கிளாசிக்கல் மூவிப்பா, கல்ட்டு கிளாசிக்கல் மூவிப்பா, சூப்பர் படப்பா, ஆஹா இந்த மாதிரி ஒரு படத்தில் எவனாலும் யோசிக்க முடியாதுப்பா, இப்படி ஒரு படமா அப்படின்லாம் வந்து இந்த அவனுக்குள்ளேயே பெருமை பேத்திக்கிடுவாங்க தெரியுமா. அந்த மாதிரி ஆளு வேணால் இந்த படத்தை பார்க்கலாமே தவிர, ஒரு சாதாரணமாக வந்தோமா உட்காந்தோமா ஒரு படத்தை பார்த்து ரசிக்கணும்னு நினைக்கிறவனுக்கு இந்த படம் வந்து பெருசாக பிடிக்கவே பிடிக்காது. எங்களுடைய கருத்துக்களை உங்களுக்கு முரண்பாடு இருந்ததுன்னா கீழே கமெண்ட்டில் போடுங்க. நன்றி.